கவிஞர் ஜோ சுபா அவர்களை நூல் விமர்சனம் செய்ய அன்போடு அழைக்கின்றோம். ஆதியும் அந்தமுமான இறையே, எங்கும் நிறைந்திருக்கும் நிறையே, உம்மை வணங்கி தாய்மொழியாம் தமிழ் மொழியை வாழ்த்தி முப்பெரும் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து அரங்கத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் சமூக ஒளிச்சுடர்களாகிய கவிஞர் கார்த்திகா அவர்களுக்கும் திரு பாபு அவர்களுக்கும் பேராசிரியர்கள், மாணவர்கள், சான்றோர்கள், மழலை செல்வங்கள், உங்கள் அனைவருக்கும் மனம் நிறைந்த மகிழ்ச்சியோடு நெஞ்சம் நிறைந்த வாழ்த்தோடு இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஐயா தியாக ரமேஷ் அவர்களின் வாழ்க்கை பயணம் இலக்கியம், கவிதை, எழுத்தாளர், ஆன்மீகம், தியானம், வாசிப்பது, சித்த மருத்துவம், ஓவியம் வரைவது என பல கலைகளை நமக்கு கற்று நமக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கின்றார். இவரின் மனமது செம்மையானால் என்ற நூல் எளிதாக புரிந்து கொள்ளும் விதமாக பூர்வீக சிந்தனையோடு பல வாழ்க்கை தத்துவங்களை எடுத்து வைக்கின்றது. மனமது செம்மையானால் என்ற தலைப்பை செம்மையாக இருக்கின்றது. செம்மை என்பதற்கு செம்மிடம், சிறப்பு, வளமை, செழுமை என பல பொருள் தந்தாலும் நாம் நம்முடைய மனம் எப்போது செம்மையாகும்? ஒரு இலக்கை அடையும் போது, நினைத்ததை நடக்கும் போது. ஆனால் ஐயா தியாக ரமேஷ் அவர்கள் மனம் செம்மையாவதற்கு அன்பு, அறம், உறவு, சமூகம், உண்மை, உயர்வு, பிறன்பு, பிறநலம், பகிர்வு, சமூக நலன் ஆகியவை தேவை என தெளிவாக உளவியல் ரீதியாக கவித்துளிகளால் உணர்வுபூர்வமாக விதைத்திருக்கின்றார். இழப்பு யாருக்கு என்ற கவிதையில் ஒளி வேண்டாம் என்ற இலையும், மண் வேண்டாம் என்ற விதையும் பயனற்று போவது போல் என்ற வார்த்தை என்னை முழுவதும் சிந்திக்க வைத்தது. ஏனென்றால் இலக்கியம் படித்தோர் மத்தியில் இயல்பாய் என்னால் பேச இயலுமா என்ற எண்ணம் எழுந்த போது இவ்வரிகள் என் தலையை தட்டி தன்னம்பிக்கை கொடுத்தது. காற்றை உரசி பார்க்கும் வானூர்தி போல், கடலை கிழித்து செல்லும் கப்பலை போல இவருடைய வரிகள் என் மனத்தை ஊடுருவி செல்கின்றது. நீங்கள் அல்ல நான் என்ற கவிதையில் ஊரை தூற்றும் நீ உன்னையும் தூற்றிப்பார், உன் குப்பை பெரிது, இங்கு நீ என்பது நீங்கள் அல்ல நான். இது தவறு, இது குற்றம், இது எதிரானது என பிறரை குற்றமுடன் பார்ப்பதை விட்டுவிட்டு நம் குப்பையை பார்க்கும் போதுதான் அதில் உள்ள மாசுகளும் தூசுகளும் தெரியும் என்று தம் அழகிய வரிகளில் எடுத்து எம்புகின்றார். மனம் பக்குவப்பட்டு விட்டால் காக்கையின் குரலும் காணமாகும், மனம் செம்மையாகிவிட்டால் பாகற்காயும் இனிப்பாகும் என்பது இவரின் கூற்று. உள்ளே கசப்பும் வெளியே இனிப்பும் காட்டும் கண்கட்டிக்காரை வித்தைக்காரர்களுக்கு முன்னே தன் சுயம் காட்டும் பாகற்காய் கசப்பல்ல இனிப்பு. நஞ்சு கலந்த பஞ்சு மிட்டாயாக உள்ளே ஒன்று வெளியே ஒன்று வைத்து பேசுபவர்களை பிறரின் வளர்ச்சி கண்டு தளர்ச்சி அடையும் தேசக்காரர்கள் என காண்பித்திருக்கின்றார். காதல் சூழ் உலகு என்ற கவிதையில் நேசத்தை நெஞ்சத்தில் ஏற்றி அடிமனத்தில் அன்பே தேக்கி நிற்க அடிக்க வரும் கைகள் கூட அள்ளி அரவணைக்கும். நாம் அடுத்தவரிடமிருந்து விரும்பும் எதுவும் நம்மிடமிருந்து தொடங்கட்டும். இக்கவி வரிகளில் அன்பு எவ்வளவு அழகானது, ஆழமானது என்பதை தெளிவாக கூறியிருக்கின்றார். என்னை தொடரும் நிழல் என்னோடு இருந்தாலும் நான் நினைக்காத பிறருடைய நிழலை தான் நாட வேண்டியிருக்கின்றது. தன்னை போல் பிறரையும் நேசிக்கும் போது காதல் சூழ்ந்த உலகு என்றும் அழகு. ஏ மனமே என்ற கவிதையில் நீ நீயாக இரு, நிமிடங்களை சுவாசி, நிகழ்காலத்தில் இருக்க பழகு என்று அழகாக எழுதியிருக்கின்றார். விரைந்து ஓடினால்தான் முதல் பரிசு என்கிறது போட்டிக்களம். இன்று வாழ்க்கை பாதையை நமக்கு போட்டிக்களமாக மாறிவிட்டது. ஆம், பணம், பொருள், இணையம், தகவல் தொழில்நுட்பம் என பரபரப்பான சூழ்நிலையில் ஓடிக்கொண்டே தேடிக்கொண்டே இருக்கின்றோம். நீயாக இரு, நிகழ்காலத்தில் வாழாமல் தம் வாழ்வை நோக்கிய தேடலை நாம் தொலைத்துக் கொண்டிருக்கின்றோம் என்பது இவரின் சத்தியமான உண்மையான கூற்று. மனமது செம்மையானால் ஏ மனமே
உன்னை நினைத்து உண்மையில் பயப்படுகிறேன். ஓயாமல் ஒப்புமை பார்த்தே ஓய்ந்து போகின்றாய். கொடுப்பதை காட்டிலும் எதையும் பெறுவதிலேயே ஆசை உனக்கு என்ற வரிகள் நிதர்சனமான உண்மை வரிகள். நீ நினைத்தபடிதான் மற்றவர் இருக்க வேண்டும், இயங்க வேண்டும் என்று நினைப்பது எந்த விதத்தில் நியாயம்? உன் எதிர்பார்ப்பு உடையும் போதெல்லாம் அக்கினியாய் வெடிக்கின்றார். உறவு எதுவென்றும் பாராமல் பாராட்டினால் பள்ளியிருக்கும் நீ தப்பென்றால் தவித்து போகிறாய். என்ன செய்ய? உன்னை விடவும் முடியவில்லை, தொடவும் முடியவில்லை. என்ன ஒரு அற்புதமான ஆழமான அனுபவம் நிறைந்த வார்த்தைகள். உண்மையில் நாம் நினைப்பது நடக்கவில்லை என்றால் நம் சுய ரூபம் முற்றிலுமாக மாறும் என்கிறது அது தெளிவாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மொத்தத்தில் மனமது செம்மையானால் என்ற நூல் மனித வாழ்க்கை சுழற்சியை படம் பிடித்து காட்டுகின்றது. அதாவது குழந்தை பருவம், இளமை பருவம், முதுமை பருவம் என மனித வாழ்க்கை சுழற்சியை அவரின் நூல் வெளிப்படுத்துகிறது. குழந்தை பருவம் அம்மாவின் அன்பு, அப்பாவின் அரவணைப்பு என்று அவர் தொடங்கி, இளமை பருவத்தில் காதல் தொடங்கி காதலில் சூழ்ந்த உலகு என்று தொற்று நோயாக பரவி கிடக்கும் ஊழல் என்று சமூகத்தை சிந்திக்கும் இளமை பருவத்தையும் கூறியிருக்கின்றார். முதுமை பருவத்தில் தனிமை, பரிதவிப்பு என அனைத்து பருவங்களையும் உளவியல் ரீதியாகவும் உண்மை ரீதியாகவும் செதுக்கி இருக்கின்றார். நான் மாறினால் என் குடும்பம் மாறும், குடும்பம் மாறினால் என் சமூகம் மாறும் என ஆணித்தனமான கூற்றை தம் அழகிய வரிகளில் நீங்கள் அல்ல நான் என்று அவர் அலங்கரித்துள்ளார். மொத்தத்தில் இந்நூல் எளிதாக புரிந்து கொள்ளும் விதமாக உளவியல் ரீதியாக உன்னத படைப்பாக இருக்கின்றது. இந்நூல் உயர் காவியம் படைக்கும் என்பதில் ஐயமில்லை. என்றும் மனதில் நிலைக்கும் வாய்ப்பு வழங்கிய ஈவில் அமைப்பு நிறுவனர் கவிஞர் திருமதி கார்த்திகா அவர்களுக்கும், ஃபாஸ்ட் நியூஸ் இலக்கிய நிறுவனத்தின் பாபு அவர்களுக்கும், சான்றோர்களுக்கும், பேரர்களுக்கும், வாய்ப்பு வழங்கிய அனைவருக்கும் என் நன்றியை உரித்தாக்குகிறேன்.